இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சதவீதம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கும்போது குறிப்பாக பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக, அதாவது பின்னமாக மாற்ற தெரியணும். நம்ம பர்சன்டேஜ் என்னவா மாற்ற தெரியணும்? ஃப்ராக்ஷன்னா பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இந்த பின்னமாக நமக்கு மாற்ற தெரியணும். இப்படி தெரிஞ்சால் நம்மளால ஈஸியாக இந்த பர்சன்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம் வித்தின் மினிட்ல, ரைட்டுங்களா? ஸோ பொதுவாக இப்போ நான் 100% எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100 எடுத்துப்போம். இந்த பர்சன்டேஜ் போகணும்னா டிவைட் பை 100 எடுத்துப்போம், ரைட்டுங்களா? 100/100 அடிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 1 கிடைக்க போகுது, ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, 100%னுடைய ஃப்ராக்ஷனல் வேல்யூ எனக்கு என்னதான்? 1. இது மாதிரி நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 50% நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? 50 இந்த பர்சன்டேஜ் போகணுன்றதுக்காக டிவைட் பை 100, ரைட்டா? ஒரு 50 50, 2 50 100. அப்போ 50%ன்றது எனக்கு ஃப்ராக்ஷனல் வேல்யூ 1/2 கிடைக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதே போல தான் 1/3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 33 1/3% எழுதலாம். அப்போ 1/4 எடுத்துக்கிட்டோம்னா 1/4 என்ன எழுதலாம்? 25% எழுதலாம். அடுத்தது 1/5 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 20% எழுதலாம். நெக்ஸ்ட் 1/6 என்னன்னு எழுதலாம்? 16 2/3% எழுதலாம். 1/7 14 2/3% எழுதலாம், ரைட்டுங்களா? ஸோ இங்கே எழுதுறேன். 1/8 நம்ம என்ன எழுதலாம்னா 12.5% எழுதலாம். இந்த 12.5 நம்ம என்ன எழுதலாங்க? 12 1/2ன்னு கூட எழுதலாம். நம்ம எப்படி கேள்வி கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை மாற்றிக்கணும், ரைட்டுங்களா? 1/8 பார்த்தாச்சு. இப்போ 1/9%. 1/9 அப்படி நம்ம எழுதலைன்னா 11 1/9%ன்னு எழுதலாம், ரைட்டுங்களா? அப்போ 1/10 நம்ம எப்படி எழுதலாம்? 1/10 10% எழுதலாம். இப்போ 10 வரையும் பார்த்துருக்கோம். லேடர் நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கேட்குறோனோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 500 25%, அதாவது 25%, 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸோ 500 எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? இன்ட்டு 25% அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 1/4 போடலாம். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, 25 போட்டு பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 பண்ணணும், ரைட்டுங்களா? இன்ட்டு 20% எவ்வளவு? 1/5ன்னு போடலாம். பட் தெரிஞ்சுங்க, 20% நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பை 100, ரைட்டுங்களா? பாருங்க, இந்த 00க்கும் இந்த 00 வந்து பார்த்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணிட்டேன், ரைட்டுங்களா? இப்போ ஒரு 20 20 100, ரைட்டுங்களா? இந்த 5க்கும் இந்த 5ம் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் இருக்குது என்னங்க? எனக்கு 25 மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. அப்போது 25ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸின் 8% என்பது ஒய்யின் 4% எனில் என்ன கேட்குறேன் பாருங்க. எக்ஸின் அப்படின்னா எக்ஸ் போட்டுங்க, இன் அப்படின்னா பெருக்கல். 8%, ரைட்டுங்களா? அப்போ 8 போட்டு பர்சன்டேஜ் என்னங்க பண்ணோம்? டிவைட் பை 100. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் அப்போ தான் போகும். 80 அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தங்க. ஈக்குவல் டு ஒய்இன், நான் ஒய் எடுத்துக்கிட்டேன். இன் அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். 4%, 4%னா டிவைட் பை 100 எடுத்தாச்சுங்களா? இப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் பண்ணுறேன். ஒரு நாள் 2 நாள், ரைட்டுங்களா? அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்க என்ன கேட்குறான்ட்டு, எக்ஸின் 20% என்பது ஒய்யின் எத்தனை சதவிகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 22 கேட்டிருக்கான். அப்போது எக்ஸின் 20%, அப்போ எக்ஸு இன்னுனா பெருக்கல் 20%னா 20%த்துக்கு வந்து 100, ரைட்லாம், இஸ் ஈக்குவல் டு ஒய்யின் இன்னுனா பெருக்கல் ஒய்யின் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்கான். இது ஆக்சுவலி கொஸ்டின் மார்க். இது வந்து கொஸ்டின் மார்க், ரைட்டுங்களா? நான் இந்த 100க்கு இந்த 100 தூக்கிட்டுங்க. இப்போ ஒய் இருக்குன்னா அந்த ஒய்யோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒய்யோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2x. அதை இந்த இடத்த சப்மிட் பண்ணுறேன் நான். இப்போ x இன்ட்டு 20 இஸ் ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ நாங்கள் கொடுத்துருக்காங்க 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் 2x எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? இன்ட்டு அந்த கொஸ்டின் மார்க் நான் அப்படியே வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? எக்ஸுக்கு இந்த எக்ஸை வந்து நான் கேன்சல் பண்ணுறேங்க. எக்ஸுக்கு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் எனக்கு 10 தான் இருக்குது. அப்போது எக்ஸோட எத்தனை பர்சன்டேஜ்?
10% அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு எண்ணின் 75% 75 கூட்டினால் அதே எண், இதுதான் முக்கியம், அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல 2023 கேட்டிருக்கான். இப்போ ஒரு எண் அப்படின்னு சொல்லி சொல்றானாவே நமக்கு எந்த எண்ணுன்னு தெரியாது. அதனால நான் அந்த எண்ணை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு எண்ணின் அப்படின்னா இன் சொன்னாங்க பெருக்கல் பண்ணிக்கணும். 75%, அப்போ 75% டிவைட் பை 100, ரைட்டுங்களா? அதனுடன் 75 கூட்டினால், இது கூட 75 கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது. அதே எண் அது எக்ஸே கிடைக்குதான். அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவ்வளோதாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. பாருங்க, இது வந்து 325, இது 425, ரைட்டுங்களா? இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 3x டிவைட் பை 4 ப்ளஸ் 75 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ 475 300, அப்போ 3x ப்ளஸ் 300 டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? இந்த 4 நம்ம எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ 3x ப்ளஸ் 300 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3x ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 3x அப்படின்னு சொல்லி மாறும். ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் 3x இருக்கு. அப்போது நான் இந்த 300 அப்படியே வச்சுக்கிறேன், இந்த 4xம் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ப்ளஸ் 3x இது ஆக்சுவலி ப்ளஸ் 3x ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் 3x அப்படின்னு சொல்லி மாறும், ரைட்டுங்களா? இப்போ 4xலேருந்து 3x போச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த சைடில் 300 இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அந்த எண் எது? அந்த எண்ணுன்றது எக்ஸ்ன்னு எடுத்துமா? எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, ஆர்ஆர்பி குரூப் டி 2022 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கான். இது ரொம்ப எளிமையான சம்மும் கூடங்க. இதை நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி சொல்கிறேன். அதுக்கப்புறம் போக போக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. பாருங்க, 3 மணி நேரம் என்பது ஒரு நாளின் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு நாளில் மொத்தம் எத்தனை மணி நேரங்க இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ இந்த 24 மணி நேரத்தில் தான் 3 மணி நேரம்ன்றது எத்தனை சதவீதம்? மல்டிப்ளை நான் 100 பண்ணிக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ 1 3 3 8 3 24, ரைட்டுங்களா? 1/8 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜுங்க? 1/8ன்றது 12.5%, ரைட்டுங்களா? இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி எத்தனை சதவீதம்னா 12.5%. கொஸ்டினில் ஆன்சர் இந்த மாதிரி கேட்டிருந்தேன்னா இப்படி கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தேன்னா, அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் கேட்டிருந்தேன்னா 12 1/2ன்னு கேட்டிருப்பான். ஸோ இதுவும் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.01 என்பது 0.1ல் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2021 கேட்டிருக்கான். இப்போ 0.1ல் என்ன கேட்டிருக்கான்? 0.01 என்பது அப்படின்னு சொன்னால் ஈக்குவல் அர்த்தங்க. எத்தனைன்னு நமக்கு தெரியாது. சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானா இந்த சதவீதத்தை போக்கத்துக்கு நம்ம டிவைட் பை என்ன பண்ணுவோம்? 100ஆல் டிவைட் பண்ணுவோம், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ முதல்ல பாருங்க, இது பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். மேலே எத்தனை டிஜிட் கொடுத்துருக்கான்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். அப்போ நான் 2 0 வர மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அது 100, ரைட்டுங்களா? இப்போ கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகும்? 00க்கு 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும், ரைட்டுங்களா? இந்த 2 டிஜிட் கேன்சல் ஆகிட்டு மேலே எனக்கு 1 வரும். அப்போது இந்த ஒரு 0க்கும் இங்கே ஒரு டிஜிட் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு x/100, ரைட்டுங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு 10 மட்டும்தான் இருக்குது. இந்த 10 எடுத்துமே 1 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 10 1 × 10 ஈக்குவல் டு எக்ஸ், ரைட்டுங்களா? அப்போ 10% என்பது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஒரு எண்ணின் 40% என்பது 240 எனில் அந்த எண்ணின் 60% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு என்டிபிசி 21 கேட்டிருக்கான். இப்போ 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா 240, ரைட்டுங்களா? அப்போது 60% என்னன்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன், 4ஆல் அடிக்கிறேன், 6 24. இப்போ இந்த 60 அந்த 6ஆல் பெருக்கிறேன், 60 × 6, ரைட்டுங்களா? 6 6 36. அப்போ 360 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2/3 என்பது 1/3ல் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது கிராஜுவேட் லெவலில் 2023 கேட்டிருக்கான். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எதில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரணும், ரைட்டுங்களா? எதில் 1/3ல். அப்போ 1/3ன்றது நான் கீழே எடுத்துக்கிறேன்,
ரைட்டுங்களா? 80க்கு முன்னாடி இருக்கிறத மேலே எழுதணும். 2/3 எத்தனை சதவீதம்னா டிவைட் பை 100. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். பியை தலைகீழாக கொண்டு போனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வகுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கலாக மாறும். இந்த வகுத்தல் என்னவா மாறும்? பெருக்கலாக மாறும். இப்போ பாருங்கள், இந்த 2/3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதை 1/3 தலைகீழாக மாற்றுறேன். 3/1 அப்படின்னு மாற்றினா இந்த டிவைடில் இருக்கு இல்லையா வகுத்தல், அது என்னவா மாறும்? பெருக்கலாக மாறும். ஆல்ரெடி இது இன்ட்டு 100 இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ 3க்கு 3 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 2 × 100 தான் இருக்குது, 200 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பான். ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? கேள்வி பார்க்கலாம். ஏயின் 10% இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இது எப்படி எழுதலாம்? ஏ இன் அப்படின்னா பெருக்கல். ரைட்டுங்களா? 10% அப்படின்னா 10% போகணும்னா டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன இருக்குது? எனக்கு 1/10 இருக்குது. 1 10 அளவுக்கு தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 0.1ன்னு கிடைக்கும். அப்போ 0.1a ஈக்குவல் டு பி அப்படி நம்ம எடுத்துக்கலாங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான் பாருங்கள், 20இன் b% என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ 20 இன் அப்படின்னா எடுத்து என்ன சொன்னால் பெருக்கல் எடுக்க சொல்லியிருக்கேன். ரைட்டுங்களா? இன்னா பெருக்கல். ரைட்டா? 20இன் b%. ரைட்டுங்களா? அப்போ பி பர்சன்டேஜ் போகணும்னா நான் என்ன பண்ணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் கேள்வியே. இப்போ பாருங்கள், பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1a நமக்கு தெரியும். அப்போது 20 × 0.1a டிவைடட் பை 100ன்னா பண்ணலாமா? இப்போ 20ஆல் 0.1 பெருக்குனா என்ன கிடைக்கும்? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த 0க்கும் கேன்சல் ஆகிடும். 2 அப்போது 2a டிவைட் பை 100 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ 100ல் 2ன்றது எத்தனை பர்சன்ட்? 100ல் 2ன்றது 2% தான். அப்போ 2% ஆஃப் ஏன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, 2 எண்கள் முறையே மூன்றாவது எண்ணை விட 20% மற்றும் 50% அதிகம் எனில் முதல் எண் இரண்டாம் எண்ணில் எதில்னு கேட்டிருக்கான். நம்ம 2வது எண்ணில் எத்தனை சதவிகிதம்? JE 21 வந்து கேட்டிருக்கான். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். A B C அப்படின்னு 3 எண்கள் இருக்குது. ரைட்டுங்களா? மூன்றாவது எண்ணை வந்து நம்ம கொடுக்கல, அதனால் நான் 100%ன்னு எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறான்? மூன்றாவது எண்ணை விட 20% வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். 20% அதிகம்னா 120 மாதிரி இருக்கும். அப்போ இரண்டாவது எண் வந்து பார்த்தீங்கன்னா 50% அதிகம். அப்போ 100 கூட 50 கூட 150 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ முதல் எண் 120, இரண்டாம் எண்ணில் எதில் என்பது கீழே வரணும். 150இல் எத்தனை சதவிகிதம்? சதவிகிதம்னா நம்ம 100 எழுதிக்கலாம். ரைட்னா? இது அடிச்சலாம் பாருங்கள். 250 100, 350 180, 1 3 3, 4 3 12. அப்போ 40 × 2. ரைட்டுங்களா? 40 × 2 தான் ரிமைனிங் இருக்குது. 80ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1.25 கிலோமீட்டர் என்பது 5 கிலோமீட்டரில் எதில் 5 கிலோமீட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு SSC MTS 2023 கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ மொத்தம் எத்தனை கிலோமீட்டரு? 5 கிலோமீட்டர். அப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? அது கீழே எடுத்துக்கணும், எப்பவுமே மேலே எடுத்துக்கூடாது. 1.25 தான் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். அப்போ இன்ட்டு 100. ரைட்டுங்களா? 00க்கும் 2 டிஜிட்டுக்கும் கேன்சல் ஆகிடும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ரைட்டுங்களா? அப்போ என்னென்னு கிடைக்கும்? எனக்கு 125 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது அடிங்க. 2 5 10, 5 25. அப்போ 25%ன்றது தான் ஆன்சர். Indus Classes.